பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 3வது அத்தியாயம் கர்மயோகம். இதில் 5வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா, யாரும் ஒரு கணப்பொழுதேனும் செயலாற்றாதிருப்பதில்லை. ஏனென்றால் பிறகின்று உதித்த குணங்களால் ஒவ்வொரு உயிரும் தன்மயமின்றி கர்மம் செய்விக்கப்படுகின்றது. ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். அதான் 3 குணங்கள், சத்துவம், ரஜஸ், சம குணம். இது 3 உள்ளது தான் பிரகிருதி. இந்த பிரகிருதியிலிருந்து 3 குணங்களுக்கு உட்பட்டே ஆகணும் எல்லா ஜீவராசியும். அது விரும்பியோ விரும்பாமல் எல்லாமே கர்மம் செஞ்சாகணும். நம்ம சாப்பிட்றதும் கர்மம், தூங்குறதும் கர்மம், நம்ம எதோ வேலை செய்கிறது கர்மம், யாருன்னா உதவி பண்ணுறதும் கர்மம், செடி கொடி வளர்கள் எல்லாமே கர்மம் தான். நம்ம சுவாசிக்கிறோமே அதுவும் கர்மம் தான். அது ஏன் இங்கே சொல்கிறாருன்னா, இந்த கர்மத்தை நம்ம மேன்மடைகிறதுக்கு கர்மத்தை கர்ம யோகமாக மாற்றணும். அது எப்படின்னு தான் அந்த அத்தியாயம். கர்மம் மறுபடியும் பிறை வந்துக்கினே இருக்கும். ஆனால் கர்ம யோகத்துக்கு போயிட்டோம்னா நம்ம பிறவான நிலைக்கு போயிடுவோம். அந்த கர்மத்தை கர்ம யோகமாக எப்படி மாற்றுறதுன்னு தான் இந்த அத்தியாயம் சொல்லுது. இப்போது நம்ம குடும்பத்துக்காக வாழறோம் அப்படின்ட்டு நினச்சி சாப்பிட்டோம்னா அந்த உடம்பு வளர்க்குறது என் குடும்பத்துக்கு நல்லதுக்கு செய்யறதுக்கு அப்படின்னா அது கர்ம யோகத்துக்காக நம்ம வாழற மாதிரி ஆகும். இந்த உடலை வளர்க்குறதே கர்ம யோகம் ஆகிடும். அப்போ சுயநலம், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சுயநலத்தோடு செய்யணும், அது கர்மம். நம்ம தாய் தந்தை மனைவி மக்கள் இவங்களுக்காக வாழணும். அது ஒரு லிமிட்டு. எல்லாம் கடைசி வரைக்கும் அவங்களுக்கே வாழ்ந்துன்னு இருக்குது இல்லை. ரக்க முத்துற வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்பு. ரக்க முத்தி ஆச்சு, அதுக்கப்புறம் நம்ம இறைவனை வேண்ட ஆரம்பிச்சுட்டு நம்ம கர்மத்தை எல்லாம் மறுபடியும் பகவான் அடையத்துக்கு உண்டான மார்க்கத்துக்கு உண்டான போயிடணும். அப்போ உலகத்துக்கு போகிற நம்மளால் செஞ்சு நல்ல பேர் வாங்க முடியாது. அது நம்ம வேலை இல்லை. இறைவன் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்யணும். அதுதான் சரணாகதின்னு பேர். அவர் கட்டளை பிரகாரம் நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம வாழ்க்கையை மாத்திரம் இல்லையா. இந்த 18 அத்தியாயம் நம்ம இன்னைக்கு கேட்டுட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு லைன் கிடைக்கும். எப்படி நம்ம கர்மத்தை கர்ம யோகம் மாற்றி நம்ம வாழ்க்கையை எப்படி சிறப்பாக கொண்டு போகணுன்றது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டோம். ஓம் சக்தி ஓம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.